ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 13 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று, நாட்டில் இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக மத்திய அரசு தொடங்கிய திட்டம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரோஜ்கர் மேளா திட்டம். அதாவது 2024 மக்களவை தேர்தல், இப்போ எம்பி எலெக்ஷன் நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த மக்களவை தேர்தலுக்குள்ள குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேருக்கு, 10 லட்சம் இளைஞர்களுக்கு மத்திய அரசுடைய வேலையை வழங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து இலக்கு வச்சார் இந்த 2024 எலெக்ஷனுக்குள்ள. ஸோ அதனால தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தினுடைய பேர் தான் ரோஜ்கர் மேளா திட்டம், ஓகேங்களா? ஸோ அதன்படி இப்போ அதாவது அதிகமாக பல்காக 10,000 போஸ்டிங்கு, 20,000 போஸ்டிங்கு, 50,000 போஸ்டிங் சொல்லிட்டு ரயில்வே துறையிலும் பேங்க்லையும் ஸோ மாறி அதிகமான அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி ஸோ அப்படியே கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஏன்னா அதனுடைய முக்கிய நோக்கம் 2024 இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களின் புதுமை பெண் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, மகளிர் கல்வி தொகை. அதாவது ஏற்கனவே போன எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்யாணம் பண்ணும்போது தங்கம் கொடுப்பாங்க, தாலிக்கு தங்கம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு இப்போ பெண்கள் அதாவது 6லேருந்து 12வது வரையும் ஸோ தமிழக அரசு பள்ளியில் படிக்கிற ஸோ மாணவிகளுக்கு, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஃப்டர் அந்த மாணவிகள் 12வது முடிச்சுட்டு ஒருவேளை பாலிடெக்னிக் போகிறாங்களாம், அதாவது பாலிடெக்னிக்ஸ் போனாங்களான்னா, இல்லை அதாவது டிகிரி போனாங்களான்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போனாங்களாம், இல்லை பிஇ இன்ஜினியரிங் போகிறாங்க, ஸோ ஏதோ ஒரு உயர்கல்விக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு மாதம் வந்து 1000 ரூபாய் வந்து அரசு வந்து கொடுக்கும். மாதம் 1000 ரூபாய் வந்து அரசு வந்து கொடுக்கும். ஸோ இந்த திட்டத்தை வந்து இந்த தாலிக்கு தங்கத்தை கேன்சல் பண்ணிட்டு ஸோ இப்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க வந்து இந்த அறிவிப்பு வந்து அறிவிச்சாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34% பெண்கள் வந்து உயர்கல்வி அதிகமாக முன்னைய விட இப்போ அதிகமாக படிக்கிறாங்க. ஏன்னா மாதம் வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் 34% பெண்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறது அதிகமாக இருக்குது இந்த திட்டத்தின் மூலமானு சொல்லிட்டு நேற்று ஆளுநர் உரையில் ஸோ சொல்லியிருக்காங்க. நேற்று ஆளுநர் வந்து உரையை வாசித்தாருங்களா? ஸோ அப்போ வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆளுநரில் பெண்கள் அப்போ படிக்கிறது முன்னைய விட அதிகமாக இருக்குது. எதனாலனா இந்த புதுமை பெண் திட்டம் மூலமாக. அடுத்தது, உலகினுடைய முதல் ஏர் டாக்ஸி சர்வீஸ் தொடங்க உள்ள நாடு. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டில் இருக்கிற துபாய் அந்த நகரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தொடங்க போகிறாங்க. ஸோ 2026 வந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட துபாயில் 4 இடத்துல வந்து இந்த ஸ்டாப்பிங் இருக்குன்றாங்க. இதில் அதிகபட்சமாக பைலட் இல்லாமல் 4 பயணிகள் வந்து இதெல்லாம் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் அவங்க மாற்றுறதை வந்து டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் நம்ம நின்று ஸோ இது பண்ணுறது தவிர்க்கலாம். ஸோ அதே போல் இது 300 km/h ஸ்பீடு வந்து பறக்கும் அப்படின்றாங்க. 300 km. அதே போல் உயரம் 240 km உயரத்தில் பறக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராஃபிக்கில் போகிறத தவிர்த்து நீங்கள் வந்து சீக்கிரம் போய் பயண இலக்கை வந்து அடையலாம். ஸோ இதனால் முதல் ஏர் டாக்ஸி சர்வீஸ் தொடங்குற நாடு வந்து துபாய் அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும். அடுத்தது, ஸ்பேஸ் என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்திய நாடு. ஸ்பேஸ் என்ற விண்கலத்தை வந்து விண்ணில் செலுத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற இது வந்து ஒரு எலான் மஸ்கினுடைய தனியார் விண்வெளி ஆய்வு மையம். ஸோ இதன் மூலமாக இந்த ஸ்பேஸ் அப்படின்ற இந்த விண்கலத்தை வந்து அமெரிக்கா வந்து செலுத்திருக்கு. அமெரிக்காவுடைய உங்களுக்கே தெரியும் நாசா வந்து ஸ்பேஸ் எக்ஸோட சேர்ந்து ஸ்பேஸ் அப்படின்ற இந்த செயற்கைக்கோளை வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இதனுடைய முக்கிய நோக்கம், ஸ்பேஸுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா ஸோ கடலில் இருக்கிற உயிரினங்களை பற்றி ஆராயிறது. உயிரினங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா கடலில்
அந்த மாற்றம் புவி வெப்பமாதல், ஸோ இதெல்லாம் மாற்றம் உடனுக்குடனே தெரிவிக்கிறது. ஸோ அதுக்கான நம்ம முன்னெடுப்பை எடுக்கலாம். ஸோ நாசா தான் பேஸ் என்ற விண்கலத்தை வந்து விண்ணில் செலுத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அனைவரும் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் ஆகி அனைவரும் அரசாங்க வேலை வாங்குன்றது ஒரு முக்கிய நோக்கம். அதுக்கான வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். ஒன்று, நாட்டில் இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலை வாய்ப்பை வழங்கும் மத்திய அரசினுடைய திட்டம் என்ன? நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது, உலகினுடைய முதல் ஏர் டாக்ஸி எந்த நாட்டில் தொடங்க உள்ளது? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.